தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக திமுக அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வலிமையாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. மேலும் இது சார்ந்து எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு தன்னுடைய ட்விட்டர் பதிவு மூலமாகவும் பதிலளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல தான் கடந்த வாரத்திலிருந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ரமணா அவர்கள் பேசிய விஷயம் ஒன்று வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க. தமிழர்களை பத்தி ஆந்திரால அவர் பேசியிருந்தாரு. அந்த செய்தி அடங்கிய வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் யூடியூப் தளத்திலுமே இந்த செய்தி கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இந்த வீடியோவோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அது இப்ப பேசின வீடியோ கிடையாது. 2022ல பேசின வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்பவுமே அந்த வீடியோ கீழே பல்வேறு நபர்கள் அந்த செய்தியை கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தின்னு பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியான என்.வி. ரமணா அவர்கள் மொழிக்கான உரிமைகளை வாங்குறதுல தமிழர்கள் மாதிரி போராடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருப்பதியில் இருக்கிற எஸ்.வி. பல்கலைக்கழகத்தில் கடந்த 2022ல நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், உயர் அதிகாரிகளுக்கான கலந்தாலோசனை கூட்டத்தில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியான என்.வி. ரமணா அவர்கள் கலந்துகிட்டு பேசுறாரு. அந்த நிகழ்ச்சியில தான் நாம நம்மளுடைய தாய்மொழியை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமானது. மொழி உரிமைகளை பெற தமிழர்களை போல நாமளும் போராட வேணும். தமிழர்களை உதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த மாநில மக்களும் தெலுங்கு மொழிக்காக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில பேசியிருக்கிறாரு. எனவே இந்த செய்தியை தான் சன் நியூஸ் யூடியூப் தளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இவருடைய பேச்சுக்கும் இந்த செய்திக்கும் 2022லயே மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான என்.வி. ரமணா அவர்கள் தமிழர்களை பத்தி இத்தகைய கருத்து தெரிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் தமிழர்களோட உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு அதை இவர் மற்ற மாநிலங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் இவரை பத்தின செய்தியானது யூடியூப்ல 4 லட்சம் பார்வையாளர்களை பெற்றிருந்துச்சு. எனவே அப்பவே அந்த வீடியோ வைரல் ஆகி இருக்கிற சமயத்துல தான் இப்போ இந்த தருணத்துல ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த வீடியோ இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்படி முன்னாள் நீதிபதி அவர்கள் தெரிவிச்ச கருத்து அப்படிங்கிறது இவருடைய கருத்து மட்டும் கிடையாதுங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு பேச முடியாது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. 1938ல ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராகவும் தமிழை காக்கிறதுக்காகவும் நிறைய பேர் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மொழிப்போர் தியாகிகளான நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோர் இன்ன வரைக்குமே மொழி போராட்டங்களுக்கான அடையாளமா திகழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி 1965ல நடந்த போராட்டம், அதுலயும் உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை காக்கிறதுக்காக உயிரை விட்ட ஒரே இனம் தமிழ் இனம் தான் அப்படிங்கிற பெருமையை இன்ன வரைக்குமே தமிழர்கள் சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் உணர்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க வெகு நெழுந்து போராட வராங்க. கட்சி, அமைப்புகள் அப்படின்னு சொல்லி எந்த வேறுபாடும் காட்டாம தமிழ் மொழிக்காக உறுதியா நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம வரலாற்றுல இருந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னைக்குமே அதுதான் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய தனித்துவமா பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயத்தை தான் கடந்த 2022ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த என்.வி. ரமணா அவர்கள் ஆந்திராவில் போய் தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் இப்படியே தமிழர்களை பெருமையா பேசுறது முதல் முறை கிடையாதுங்க. இந்த நிகழ்வு ஜூன் 10ஆம் தேதி நடக்குதுன்னா அடுத்து ஜூன் 25ஆம் தேதி அமெரிக்காவில் போயிட்டு பேசுறாரு. அங்க தெலுங்கு மக்கள் மத்தியில் பேசின இவர், நீங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டாலும் நம்மளுடைய தாய்மண்ணையும் தாய்மொழியும் மறக்கவே கூடாது. தெலுங்கு வெறும் மொழி மட்டும் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படின்னும் அந்நிய மொழிகளை மதிக்க வேணும். அதே போல உங்களுடைய வீட்டில் தெலுங்கு மொழியை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மரியாதையோட வாழ வேண்டும் அப்படின்னும் தமிழர்கள் அவர்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் காக்கிறதுக்காக ஒற்றுமையா போராடுவாங்க, அவங்கள மாதிரியே நாம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் போயிட்டு பேசியிருக்கிறாரு. இதோட மட்டும் இல்லாம அதே 2022 வருஷம் ஏப்ரல் 22ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாருங்க. தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் எப்பவுமே பாதுகாக்கக்கூடியவங்க. தாய்மொழிக்காக 1965ல மிகப்பெரிய போராட்டத்துல தமிழர்கள் ஈடுபட்டாங்க. நான் சென்னைக்கு என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்த போது அந்த போராட்டத்தை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அதே நிகழ்ச்சியில நீதித்துறை கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுல தமிழ்நாடு எப்பவுமே முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. எனவே திருப்பதி ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், சென்னையிலே ஆகட்டும், இவர் பேசியிருந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு புரிய வருது என்னன்னா, தமிழர்களை பத்தி படிச்சும் நேர்ல பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உணர்வுபூர்வமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதை நம்மளுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இவர்களை போல இருந்தா நாமளும் நம்மளுடைய மொழியை வளர்க்கலாம், அதன் மூலமா நாமளும் வளரலாம், ஒற்றுமையா இருக்கலாம். எனவே தமிழர்களை பார்த்து கத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமா பேசியிருக்கிறாரு. 1965ல ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வரும்போது இங்க மொழி போராட்டம் நடந்ததை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்ப மேற்கோள் காட்டுறாருன்னா அதனுடைய வீரியமும் அதனுடைய தாக்கமும் அவர் மனசுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் போற இடமெல்லாம் தமிழர்களை பத்தி பெருமையா பேசியிருக்கிறாரு. எனவே ஆந்திராவில் பிறந்த ஒருத்தர் இப்படி தமிழ்நாட்டை பத்தி தெளிவா பேசக்கூடிய வீடியோவை தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவுக்குள்ளேயே சில பேர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஹிந்தி
ஹிந்தி மொழி திணிப்புக்கு ஆதரவா கருத்து சொல்றவங்க இவருடைய பேட்டியை பார்த்தாவது திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. மேலும் இன்னொருத்தர் அதுக்கும் மேல போயிட்டு, அண்ணாமலை அவர்களே இவர் பேசுறது கேட்டுச்சா, இவருடைய பேட்டியை பார்த்தாவது நீங்க உண்மையான தமிழனா வாழ கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டமா பதிவிட்டிருந்தாருங்க. எனவே இவருடைய பேச்சும் மக்களுடைய இந்த கமெண்ட்களையும் பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருதுன்னா, தமிழர்களோட போராட்டத்துல நேர்ல பார்த்தவர், அதை பத்தி படிச்சவர், அந்த உணர்வை தெளிவா புரிஞ்சுக்கிட்டவர் அதை பரப்புறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இதை பத்தியெல்லாம் தெரியாத தமிழ் உணர்வு இல்லாதவர்கள் தான் ஹிந்தி மொழி திணிப்புக்கு ஆதரவா இப்போ போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் ஹிந்தி கத்துக்கிட்டா அது கிடைக்கும், ஹிந்தி கத்துக்கிட்டா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல மலுப்பலான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆதரவு வட்டமே கிடையாது. அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கறதான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.